வணக்கம். ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய ஒரு பிடி சோறு சிறுகதை. அவள் ஒரு வித்தியாசமான பெண் என்று எனக்கு தெரிந்திருக்கவில்லை. அவளை ஒரு பிச்சைக்காரி என்று தான் முதலில் நினைத்தேன். அந்த பெண் வீட்டு கேட்டை திறந்து கொண்டு உள்ளே வந்தாள். கையில் ஒரு குழந்தை, கைப்பிடியில் ஒரு குழந்தை. அது அம்மாவின் நடைக்கு ஈடு செய்யும்படி ஓடியும் நடந்தும் வந்தது. முற்றத்தில் வந்து நின்று குரல் தந்தாள். அம்மா, தாயி. வந்த கோலத்தையும் நின்ற கோலத்தையும் பார்த்துத்தான் அன்றாடம் பிச்சைக்கு வருபவர்களில் யாராவதாக இருக்கலாம் என்று எண்ணினேன். ஆனால் அந்த முகம் அதற்கு முன் நான் ஒரு நாளும் காணாத முகமாயிருந்தது. சாமி, உள்ளே இருந்த என்னை அப்போதுதான் அவள் கவனித்திருக்க வேண்டும். குழந்தையின் சினுக்கமும் அழுகையும் தான் என்னை ஈர்த்தது. நான் மனைவியை அழைத்தேன். சில்லறை இருந்தால் கொண்டு வந்து கொடுங்கோ. குசினியிலிருந்து வெளிப்பட்டு சில்லறையுடன் வாசலுக்கு போனாள் மனைவி. காசை அவளிடம் நீட்டியதும், பிச்சை வேண்டாம் தாயி, நாங்க குறி சொல்றவங்க, கைரேகை சாஸ்திரம் பார்க்கறவங்க என்றாள். மனைவி திரும்பினாள். இஞ்ச ஆருக்கும் பார்க்க தேவையில்லை, போங்கோ. அவள் போகவில்லை. அப்படி சொல்லாதே தாயி, புள்ள அழுறான், பால் பவுடருக்கு கூட காசில்லை, நிற்க சொல்லுங்கோ என்றவாறே நான் எழுந்து போனேன். அவளிடம் கைரேகை சாஸ்திரம் பார்க்கும் உத்தேசம் எனக்கு வந்திருந்தது. கைரேகை சாஸ்திர சம்பிரதாயங்களில் எனக்கு நம்பிக்கை ஒன்றும் இல்லை. அது பற்றி அலட்டிக்கொள்வதில்லை. எனினும் அவளுடைய அந்த பிள்ளைகளின் நிலையை பார்த்து கைரேகை பார்க்கும் சாக்கிலாவது அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம் என்று தோன்றியது. நான் முன்னே போனதும், சாமி, தர்மதுரை, நல்லா இருந்தீங்க சாமி, மாளிகையாட்டும் வீடு கட்டி சிறப்பா இருந்தீங்க, எல்லாமே போட்டது போட்டபடி வந்தாச்சு, கஷ்டகாலம் சாமியை போட்டு உழுக்குது. அடடே, கைரேகை சாஸ்திரம் பார்க்க வந்தவள் என் முகத்தை பார்த்து குறி சொல்றாளே, ஆச்சரியப்பட்டேன். யுத்த நிலைமைகள் காரணமாக வடபுலத்திலிருந்து இடம்பெயர்ந்து வந்து அப்போது ஓரிரு வருடங்கள் ஆயிருந்தது. ஊகித்து அறிதல் மூலமோ முகக்குறி பார்த்தோ சிலருக்கு உள்ளது உள்ளபடி சொல்லும் ஆற்றல் இருக்கலாம். எனினும் அவள் கூறும் ஒவ்வொரு வார்த்தையையும் சுவாரஸ்யமாய் இருந்தது. அதனாலும் அந்த பெண்ணின் கைரேகை பலன் கேட்கும் ஆர்வம் இன்னும் அதிகரித்தது. அவளது கைக்குழந்தையின் அழுகை நின்ற பாடில்லை. தூங்கடா, குழந்தையை தோளில் சாய்த்தாள். அது திமிரி எழுந்து உரத்து அழுந்தது. அவள் அது பற்றி கவலைப்பட்டதாக தெரியவில்லை. என்னிடம் கேட்டாள், கைரேகை பார்க்குறீங்களா சாமி? சரி, பார்த்து சொல்லுங்க. நின்ற நிலையிலேயே கையை அவளிடம் நீட்டினேன். இந்த மாதிரி எல்லாம் சொல்லலாமா? அதுக்கு ஒரு முறை இல்லையா? கைரேகை பார்ப்பதற்குரிய ஒழுங்குமுறை என்னவென்று எனக்கு தெரியவில்லை. உட்காருங்க சாமி, ஏதாச்சும் தட்சணை வையுங்க, 5ஓ 10ஓ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வைங்க. நான் 50 ரூபாயை எடுத்து கொண்டு வந்தேன். பணத்தை கூட கொடுக்காவிட்டால் பலனை கூடாமல் சொல்லிவிடக் கூடுமல்லவா? அந்த தயக்கம் மனதிலிருந்தது. முன் விராந்தையில் அவள் இருக்க பின்னால் நான் சம்மணமிட்டு அமர்ந்தேன். தனக்கு முன்னே ஒரு துண்டை விரித்து அதில் பணத்தை வைக்குமாறு கூறினாள். 50 ரூபாய் தாளை வைத்ததும் அவளது முகத்தில் மலர்ச்சி தெரிந்தது. கையை காமியுங்க சாமி. வலக்கையை விருத்தி நீட்டினேன். 4 விரல்களையும் சேர்த்து பிடித்து கொண்டு சில தெய்வங்களை துணைக்கு அழைத்து பிரார்த்தனை செய்தாள். பின்னர் பலன் சொல்ல தொடங்கினாள். சாமிக்கு நல்ல மனசு. இது என் கைரேகையில் அவள் கணித்த முதல் வாக்கியம். குழந்தை அழுதது. தனது ரவிக்கையை சவுக்கென நீக்கி குழந்தையின் முகத்தை புதைத்தாள். அழுத பிள்ளை பால் குடிக்கும். அந்த உத்தி முன்னே இருந்த எனக்கு கூச்சத்தை ஏற்படுத்தினாலும் அதை கண்டு கொள்ளாமலே இருந்தேன். இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கிற மகராசா. இப்படியாக எனது கைரேகை பலன் கூறிக்கொண்டே போனது. அந்த பெண் கூறுவதையெல்லாம் ஒருவித சுவாரஸ்யத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தேன். நடந்தவை, நடப்பவை, நடக்கப் போகிறவை என அடுக்கிக் கொண்டே போனாள். அப்படித்தானே, சொன்னது சரிதானே என இடைக்கேள்விகளையும் கேட்டாள். நான் ஒரு பதிலும் சொல்லவில்லை. சொல்லும் பதிலிலிருந்து தகவல்களை அறிந்து கொண்டு அவள் இன்னும் கதை அளக்கக்கூடும் என எச்சரிக்கையாக இருந்தேன். எல்லாவற்றையும் மௌனமாக கேட்டுக்கொண்டிருக்கும் என்னை படு அப்பாவியாக நினைத்திருப்பாளோ என்னவோ. சில ஏடுகளை எடுத்து என் முன்னே அடுக்கி பிடித்தவாறு அவற்றின் இடையில் ஒரு நூலை போடுமாறு கூறினாள். அப்படியே செய்தேன். நூல் விழுந்த பக்கத்தை விரித்து அதில் தோன்றிய 3 தெய்வங்களின் பெயர்களை கூறினாள். அந்த தெய்வங்கள் எனக்கு
காவலாய் இருப்பவர்கள் என்றும் அவர்கள் இன்னென்ன பலன்களை தருவார்கள் என்றும் கூறினாள். எனக்கு 3 தெய்வங்கள் காவலாய் இருப்பார்கள் என்பது சந்தேகமான விஷயமாகவே எனக்கு பட்டது. ஆனா ஒன்று சாமி, மேலே கண்ணு பட்டிருக்கு, பொல்லாத கண்ணு. ரோட்ல போனீங்கன்னா இவருக்கு என்ன குறைச்சல் என்று எரிச்சல் பொறாமை படுறவங்க கூட கண்ணு பட்டிருக்கு சாமி. கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் அதுதான். நான் ஏதும் பேசாமல் இருக்க, கண்ணீர் கழிக்க என்ன செய்யணும் என்று கேளுங்க. கேட்டாதானே சொல்லலாம். சரி சொல்லுங்க. வாய் பேசாது போய் 3 வேப்பிலை புடுங்கிட்டு வாங்க. ஏற்கனவே வாய் பேசாமல் தான் இருக்கிறேன். வேப்ப மரம் எங்கள் வீட்டில் இல்லை. பக்கத்து வீட்டில் ஒரு மரம் நிற்கிறது. அந்த மரம் ஓங்கி வளர்ந்திருக்கிறது. எனக்கு வேப்ப மரத்தில் ஏறும் பரிச்சயமும் இல்லை. வாய் பேசாது போய் பக்கத்து வீட்டு வேப்ப மரத்தில் ஏறினால் அவர்கள் இவனுக்கு ஏதாவது ஆகிவிட்டது என முடிவு கட்டவும் கூடும். எனது இக்கட்டான நிலையை வாய் திறந்து அவளிடம் கூறினேன். எனக்கு வேப்ப மரத்தில் ஏற தெரியாதே. போய் வேற ஒரு மரத்துல பச்சை இலை பிடுங்கிட்டு வாங்க. வாய் பேசப்படாது. வாய் பேசப்படாது என அடிக்கடி குறிப்பிட எனக்கு உள்ளார சற்று பயமும் ஏற்பட்டது. மந்திர தந்திரமோ? மனைவி ஏதும் அலுவல் சொன்னாலே சாக்கு போக்கு கூறி கடத்தி விடுகிறவன் நான். இப்போது இவளது கட்டளைக்கு பணிந்து எழுந்து உறக்கத்திலே நடப்பவனைப் போல் வாய் பேசாமல் நடக்கத் தொடங்கினேன். தூர நின்று விடுப்பு பார்த்து கொண்டு நின்ற எனது சின்ன மகன் கிட்ட ஓடி வந்தான். என்னப்பா என்னப்பா என பதற்றத்துடன் கேட்டான். நான் வாயை திறக்கவில்லை. சைகையால் அவனுக்கு புரிய வைக்க முயன்றேன். அவன் படுசுட்டி. ஏதாவது கேட்டு அறிய வேண்டுமானால் வாயை திறக்காமல் விடமாட்டான். எனக்கு வேறு வழி தெரியவில்லை. முதுகில் ஒன்று வைத்தேன். அந்த பக்கம் போ என்பது போல் கையை காட்டினேன். பிள்ளை அழத் தொடங்கிவிட்டான். பொதுவாக பிள்ளைகள் எங்களை விட புத்திசாலிகள் என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கின்றன. அவன் பின்வரும் வார்த்தைகளை ராகமிழுத்து அழுதான். அந்த மனுஷியை போக சொல்லுங்கோ. அவங்க கிட்ட கையை காட்ட வேணாம். எனக்கு பயம். எனினும் நான் அவனது புத்திமதியை கேட்கவில்லை. ஒரு சோதனை முயற்சி போன்ற ஆர்வமும் கைரேகை பார்ப்பதில் இருந்தது. எதுவரை போகுமோ அதுவரை போகலாம். கைக்கு எட்டிய மரம் ஒன்றிலிருந்து பச்சை இலை ஒன்றை பிடுங்கி கொண்டு வந்து அந்த பெண்ணிடம் கொடுத்தேன். முன்னே அமரும்படி நிலத்தை தொட்டு காட்டினாள். அமர்ந்தேன். தன் சேலை தலைப்பிலிருந்து எதையோ எடுத்து இலையில் வைத்து என் தலைமேல் சுற்றினாள். பின்னர் அதை தன் பையில் வைத்தாள். நிதானமா கேளுங்க சாமி. 3 தெய்வங்களுக்கும் படையல் பூஜை போட வேணும். ஏட்டிலிருந்த படங்களை காட்டினாள். உங்க மேல தங்கியுள்ள குத்தங்குற கண்ணேறி எல்லாம் கழிஞ்சிடும். பூஜைக்கான செலவு கொடுத்துடுங்க. இன்னொரு 300-400 ரூபாய்க்கு குறி வைக்கிறாள் என்று தோன்றியது. எனினும் நான் அந்த பணத்தை கொடுக்க சம்மதமாய் இருந்தேன். அது பூஜைக்காக அல்ல. பிள்ளை அழுகிறான். பால் பவுடர் வாங்கக்கூட காசில்லை என அந்த பெண் ஆரம்பத்தில் கூறியது நினைவில் இருந்தது. சரி, எவ்வளவு பணம் வேணும்? சாமி, மற்றவங்க கிட்ட பேச வேணாம், கேட்க வேணாம். வாய் மூடிக்கொண்டு 3000 ரூபாய் எடுத்து கொடுங்க. இது நான் எதிர்பார்க்காத தொகை. வாய் பேசக்கூடாது என அவள் பலமுறை கூறிக்கொண்டிருந்ததன் மர்மம் ஓரளவுக்கு புரிந்தது. காசு கொடுக்கலாமா வேண்டாமா என்று மனைவியிடம் கூட அபிப்பிராயம் கேட்பதை தவிர்க்கும் தந்திரம். அவ்வளவு காசு என்கிட்ட இல்லையே அம்மா. அப்படி சொல்ல வேணாம் சாமி. எத்தனையோ பேருக்கு உதவி இருக்கீங்க, எத்தனையோ செலவு செய்திருக்கீங்க. இது தெய்வ காரியத்துக்காக கொடுக்குறீங்க. உங்களுக்கு நல்லதுக்குத்தான் கொடுக்குறீங்க. யோசிக்காம கொடுங்க. எனக்கு நல்லதோ என்னவோ, அந்த பொண்ணுக்கு இது நல்லதாகத்தான் அமையும். அவள் கேட்கும் தொகையை கொடுத்தால் என்ன? இப்போ அவ்வளவு காசு இல்லை. 300 ரூபாய் தான் இருக்கு. அதை இப்போ தாரேன். மீதிக்கு இன்னொரு நாளைக்கு வாங்க தாரேன். 2 மனம் வேலை செய்தது. அவளுக்கு உதவுவதாக கருதி கொண்டு அந்த தொகையை கொடுக்க போகிறேன். அது அவளது பிள்ளையின் பராமரிப்புக்கு உதவும். எனினும் அது அந்த பெண்ணின் தந்திரத்துக்கு ஆட்பட்டு வீணாக கொடுக்க போகும் பணமா என்று கேள்வி பிறந்தது. அடுத்த சனிக்கிழமை வாரேன். நெசமா தருவீங்க தானே? சரி, போயிட்டு வாங்க. 300 ரூபாய்களை அவளிடம் கொடுத்தேன். போவதற்கு முன் மனைவியிடம் உடுக்க ஒரு சேலை தாங்க தாயி என கேட்டு வாங்கி கொண்டு போனாள். அடுத்த சனிக்கிழமை நெசமா வருவதாக பல தடவை கூறி சென்றாள். அடுத்த சனிக்கிழமைக்கு முன் சில வேளைகளில் அவளது நினைவு வந்தது, கனவும் வந்தது. சனிக்கிழமை வருவாளா? வந்தால் பணம் கொடுக்க வேண்டுமா? கொடுப்பது நியாயமா என்றெல்லாம் கேள்விகளுக்கு பதிலின்றியே அடுத்த சனிக்கிழமையும் வந்தது.
ஆனால் அவள் வரவில்லை. தொல்லை விட்டது என ஒருவித நிம்மதியடைந்தேன். அதற்கு அடுத்த சனிக்கிழமை அந்த பெண் வீடு தேடி வந்தாள். கையிலும் கைப்பிடியிலும் அதே குழந்தைகளுடன். கதிர்காமம் போயினேன் சாமி, வர முடியாம போச்சு. தனது பையினுள் வெற்றிலையில் சுற்றி வைத்திருந்த பிரசாதத்தை எடுத்து எனது கையில் தந்தாள். சரியோ பிழையோ அந்த பெண்ணுக்கு பணம் தருவதாக ஒத்துக்கொண்டாயிற்று. கொடுப்பதுதான் சரி என நாங்கள் ஏற்கனவே முடிவெடுத்திருந்தோம். பணத்தை எடுத்து வந்து அவளிடம் கொடுத்தேன். அவள் என்னை பார்த்து கூறினாள், வேணாம் சாமி, எனக்கு என்னமோ சரியில்லைன்னு படுது. ஒரு பிடி சோறு போடுங்கோ, தின்னுட்டு போயிடுறோம்.